ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல சின்ன முயல் குட்டி ஒன்று இருந்துச்சு. அதோட பேரு சின்னு. சின்னுவுக்கு ஒரு பெரிய பயம். என்ன தெரியுமா? இருட்டுனா போதும், அவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். சின்ன சத்தம் கேட்டா கூட பயந்து போய் அவங்க அம்மா பின்னாடி ஒளிஞ்சுப்பான். அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, சின்னு தைரியமா இருக்கணும் கண்ணா, பயங்கிறது நம்ம மனசுல நாமளே உருவாக்கிக்கிறது தான் அப்படின்னு அன்பா சொல்லுவாங்க. ஆனா சின்னுவுக்கு அந்த தைரியம் வரவே இல்லை. ஒரு நாள் காட்டுல பெரிய திருவிழா. எல்லா விலங்குகளும் ஆட்டம் பாட்டம்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து சின்னுவோட குட்டி தம்பி குடுகுடுன்னு ஓடி போய் காட்டுக்குள்ள இருந்த ஒரு பழைய குகைக்குள்ள நுழைஞ்சிட்டான். அந்த குகை ரொம்ப இருட்டானது. உள்ள போனா வழி தெரியாதுன்னு எல்லாரும் பயப்படுவாங்க. நேரமாக ஆக சின்னுவோட தம்பிய காணோம். எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க. சின்னுவோட அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, என் குழந்தைய காணோமேன்னு அவங்க அழுததை பார்த்து சின்னுவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. அப்ப அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. எல்லாரும் பயப்படுறாங்க, அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க, நான் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டா என் தம்பியை யாரு காப்பாத்துறது அப்படின்னு யோசிச்சான். முதன் முறையா அவனோட பயத்தை விட தம்பி மேல இருந்த பாசம் பெருசா தெரிஞ்சுது. அம்மா, நீங்க அழாதீங்க, நான் போய் தம்பியை கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தீப்பந்தத்தை கையில எடுத்துக்கிட்டான். அவன் கால்கள் நடுங்குச்சு, இதயம் படபடன்னு அடிச்சுக்கிச்சு. ஆனாலும் அவன் மனசுல ஒரு புதுவிதமான தைரியம் வந்துச்சு. என் தம்பிக்காக நான் போறேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அவனுக்கு வழிகாட்டுச்சு. அந்த இருண்ட குகைக்குள்ள மெதுவா நுழைஞ்சான். உள்ள ஒரே இருட்டு, வவ்வால்கள் படபடன்னு பறந்துச்சு. அவன் பயப்படல. தம்பி குட்டி எங்க இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டே போனான். கொஞ்ச தூரத்துல ஒரு மூலையிலிருந்து சின்னதா ஒரு அழுகுரல் கேட்டுச்சு. சின்ன வேகமா அந்த இடத்துக்கு ஓடினான். அங்க அவனோட தம்பி பயந்து போய் அழுதுட்டு இருந்தான். சின்னுவை பார்த்ததும் அவனுக்கு ஜோன் வந்த மாதிரி இருந்துச்சு. ஓடி போய் அண்ணனை கட்டிக்கிட்டான். அண்ணன் போங், எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. பயப்படாதடா, அண்ணன் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி தம்பியோட கையை பிடிச்சுக்கிட்டு மெதுவா அந்த குகையை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்தான் சின்னு. வெளியில வந்ததும் எல்லாரும் சின்னுவை கொண்டாடி தீர்த்தாங்க. அவங்க அம்மா ஓடி வந்து 2 பேரையும் கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. என் செல்லம், சின்னு இன்னைக்கு செஞ்ச இந்த விஷயத்தெல்லாம் நீ தைரியசாலின்னு நிரூபிச்சிட்டியன்னு சொல்லி சின்னுவோட கன்னத்துல முத்தம் கொடுத்தாங்க. அன்னைக்கு சின்னுவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. தைரியம்ங்கிறது பயம் இல்லாம இருக்கிறது இல்ல. பயம் இருந்தாலும் நம்ம அன்புக்குரியவங்களுக்காக, ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த பயத்தை தாண்டி முன்னாடி போறதுதான் உண்மையான தைரியம். அந்த தைரியம் தான் நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அன்னையிலிருந்து சின்ன முயல் அந்த காட்டிலேயே ரொம்ப தைரியமான தன்னம்பிக்கையான முயலா மாறி போனான்.